தற்போது கிடைத்திருக்கக்கூடிய ஒரு அண்மை செய்தி, ஆகஸ்ட் 9ஆம் தேதி பாமகவினுடைய பொதுக்குழு கூட்டம் நடைபெறும் என்று அன்புமணி அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறார். ஏற்கனவே ஆகஸ்ட் 17ஆம் தேதி சிறப்பு பொதுக்குழு கூட்டமானது நடைபெறும் என்று ராமதாஸ் அறிவித்திருக்கக்கூடிய நிலையில் ஆகஸ்ட் 9ஆம் தேதி பாமகவினுடைய பொதுக்குழு கூட்டம் நடைபெறும் என அன்புமணி அறிவித்திருக்கிறார். இது பற்றிய கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக செய்தியாளர் சமய மணிவண்ணன் இணைகிறார். கூடுதல் தகவல். வணக்கம். வரும் 9ஆம் தேதி பாமக பொதுக்குழு கூட்டமானது மாமல்லபுரத்தில் நடைபெற உள்ளதாக பாமக பொதுச் செயலாளர் வடிவேல் ராவணன் மற்றும் பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் ஆகியோர் கூட்டாக அறிவித்துள்ளனர். குறிப்பாக பாமக நிறுவனர் ராமதாஸ் மற்றும் அன்புமணி ராமதாஸ் ஆகியோர் இடையேயான மோதலானது தொடர்ந்து நீடித்து வரக்கூடிய நிலையில அடுத்த கட்டமாக பாமக மாநில சிறப்பு பொதுக்குழுவானது ஆகஸ்ட் 17ஆம் தேதி திண்டிவனத்தில் நடைபெற உள்ளதாக பாமக நிறுவனர் ராமதாஸ் தரப்பிலிருந்து அறிவிப்பானது வெளியிடப்பட்டது. இதனைத் தொடர்ந்து தற்போது அதற்கு முன்பாகவே, அதாவது ஆகஸ்ட் 9ஆம் தேதி பாமக தலைவர் அன்புமணி தரப்பிலிருந்து மாநில பொதுக்குழுவானது கூட்டப்பட உள்ளதாக பாமக அன்புமணி தரப்பு பொதுச் செயலாளர் வடிவேல் ராவணன் அதிகாரப்பூர்வமாக அறிவித்துள்ளார். குறிப்பாக தேர்தல் ஆணையத்தில் அங்கீகாரம் பெறுவதற்கு பாமக பொதுக்குழுவானது கூட்டி பாமக பொதுக்குழு உறுப்பினர்களின் தேர்வின் அடிப்படையிலேயே பாமக தலைவர் பொதுச் செயலாளர் உள்ளிட்ட நியமனங்கள் நியமிக்கப்படுவது வழக்கம். அதனைத் தொடர்ந்து தற்போது தேர்தல் ஆணையத்தில் அங்கீகாரம் பெறும் வகையில் யார் முன்னதாக பொதுக்குழுவை கூட்டுவது, யார் முன்னதாக பொதுக்குழுவை கூட்டி தலைவர் உள்ளிட்டோரை தேர்ந்தெடுப்பது உள்ளிட்ட அம்சங்களின் அடிப்படையில் பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் பாமக நிறுவனர் ராமதாஸுக்கு முன்பாகவே ஆகஸ்ட் 9ஆம் தேதி பொதுக்குழுவை கூட்ட உள்ளார். அதன் பிறகு 17ஆம் தேதி திண்டிவனத்தில் பாமக நிறுவனர் ராமதாஸ் தரப்பிலும் பொதுக்குழுவானது கூட்டப்பட உள்ளது. குறிப்பாக பாமக நிறுவனர் ராமதாஸ் மற்றும் பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் ஆகியோர் தனித்தனியாக பொதுக்குழுவை கூட்ட உள்ளனர். தகவல்களுக்கு நன்றி சமய மணிவண்ணன். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.